மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம். ஆனா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவொடனே விவசாயி கிட்ட கேட்டார். பி.ஆர். பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமா உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2850 ரூபாய் ஏற்றிருக்காரு. இதை எதற்காக ஏற்றிருக்காருன்னு முதல் புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏற்றிருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுண்ண இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்ச நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% இருந்து 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார்.